தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமான இறைவார் உறவுகளை, திருவருகை காலத்தில் இருக்கிறோம். எதிர்நோக்கு. நம்ம கோயிலெல்லாம் மெழுகுவத்தியை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். எதிர்நோக்கு என்ற மெழுகுவத்தி, ஹோப். நமது வாழ்க்கையிலே நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் வருவார் என்ற நம்பிக்கை, நமது வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க இருக்கிறார் என்ற நம்பிக்கை, நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் நிறைவாய் தொடுகிறார் என்ற நம்பிக்கையில நம்ம வாழ்வில் உள்ள ஒளியை ஏற்றுவோம். அன்பர்களே, எதிர்நோக்கு. இந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பா இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க இந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அன்பர்களே, ஆண்டவரை அரவணைத்துக் கொள்ளுங்கள். பிரியமான இறை உறவுகளே, இந்த காலை வேளையில அவரை துதிக்கிற வேளையில, அப்பா நன்றி என்று சொல்லுகிற வேளையில, அவரை இன்னும் அதிகமாய் நாம் பிடித்துக் கொள்கிற வேளையில நாம் முழுமையாய் அர்ப்பணிப்போம். எதிர்நோக்கு என்ற நம்பிக்கையை தாங்கப்பா. நாங்கள் எதிர்நோக்கோடு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில எங்கெல்லாம் எதிர்நோக்கு இல்லாமல் இருக்கிறதோ, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ, அங்கெல்லாம் ஆண்டவரே நீங்க வாங்கப்பா. எங்கள் நம்பிக்கையை மிகப்படுத்துங்க. நாங்கள் இன்னும் ஆசீர்வாதமாய் இருக்கணும். இந்த உலகத்துல பாருங்க அன்பர்களே, அறிவுனால் உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. நல்ல அறிவினால் மனிதர்கள் பல கண்டுபிடிப்புகள், அதனால் பல வளர்ச்சிகளை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அனைத்துமே இப்பொழுது இலகுவாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் கொலைகளும் கொள்ளைகளும் அதிகரித்திருக்கின்றன. வளர்ச்சி என்றால் என்ன? வெறும் அறிவு வளர்வதும் விஞ்ஞானம் வளர்வது மட்டுமா வளர்ச்சி? மனித மாண்பும் வளர வேண்டும் அல்லவா? நல் பழக்க வழக்கங்கள் வளர வேண்டும் அல்லவா? ஏழைகளுக்கு வாழ்வு வளர வேண்டும் அல்லவா? சுரண்டில் இருந்து விடுதலை வளர வேண்டும் அல்லவா? ஆனால் இங்கு வளர்ச்சி எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், அறிவியலும் விஞ்ஞானமும் வளர்கிறது, அதனால் அனைத்தும் இலகுவாக மாறுகிறது. அதோடு சேர்ந்து தீமைகளும் வளர்கின்றன. தீமை செய்வதும் இலகுவாக மாறி விடுகிறது. எளிதாய் தீமை செய்து விடுகிறான் இன்றைக்கு. அதனால் இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் ஏற்றி வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்ற ஒளி, இந்த கேண்டில் ஏற்றிருப்பாங்க பாருங்க, ஃபாதர், எதிர்நோக்கு. நம்ம தீமையிலிருந்து வெளியில வரணும். மிக அழகாக இந்த நற்செய்தி சொல்லப்படிய லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 21 24 வரை உள்ள இறை வார்த்தையில இயேசு சொல்கிறார், ஆண்டவரே, ஞானிகளுக்கும் அறிஞருக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே. இது அப்படியே இயேசு வாழ்ந்த காலத்தோடு பொருத்தி பாருங்களேன். இயேசு வாழ்ந்த காலத்துல ஞானிகள் அறிஞர்கள் யார் என்றால் பரிசேயர்கள், சதுசேயர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை படித்தவர்கள் அவர்களாகத்தான் இருந்தார்கள். ஞானிகளாக அவர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள்தான் இயேசுவை கொன்றவர்கள். அவர்கள்தான் இயேசுவை ஏற்காதவர்கள். ஞானிகளுக்கும் அறிஞருக்கும் மறைத்தார் ஆண்டவர். ஏனென்றால் பிரியமான இறை உறவுகளை, எப்படி இன்றைக்கு உலகத்துல இந்த அறிவினால் வளர்ந்திருக்கிறோம், ஆனால் தீமைகள் பெருகி இருக்கின்றனவே, தவறுகள் பெருகின்றனவே, கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றனவே, பணத்திலே மோசடி செய்வது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவே இருக்க வேண்டிய சூழல் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்றது. எனவே பிரியமான இறை உறவுகளை, நம்பிக்கையை வளர்ப்போம். ஆண்டவர் அன்றைக்கு அந்த நம்பிக்கையை வந்தார். அவர் நம்பிக்கையை வந்தார். அவர்கள் காத்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே காத்திருந்தார்கள். மெசியா வருவார். மெசியா வந்தார். ஆனால் அவர்கள் மெசியாவை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் யார் மடமை என்று நினைத்தார்களோ, யார் அறிவிலிகள் என்று நினைத்தார்களோ, யார் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று நினைத்தார்களோ, அவர்கள் இயேசுவை பிடித்தார்கள். யார் அவர்கள்? சமாரியர்கள், ஏழைகள், நோயாளர்கள். அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டார்கள். ஆசீர்வாதத்தை பெற்றார்கள், பேரின்பத்தை பெற்றார்கள். ஏன்? கடைசி கணத்துல அவர் சிலுவையிலே மரிக்கிற பொழுது கூட அந்த கல்வன், 2 கல்வனில் ஒருவன் ஆண்டவரிடம் இரக்கத்தை நாடுகிறான். அவனும் அந்த ஆண்டவரை பிடித்துக் கொண்டு அந்த பலனை பெற்றான். ஆனால் படித்தவர்கள், மேதாவிகள் மடமையாய் மாறினார்கள். இன்றைக்கு நம்ம அந்த மடமையை மாறிடக்கூடாது. இன்றைக்கு நம்ம அறிவு வளர்கிற வேலையில ஆண்டவருடைய ஞானமும் வளரணும். இன்றைக்கு நாம் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் ஒரு இடத்துல நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம். அதே போல பிரியமானவர்களே, நாம் ஞானத்தில் வளர்கிற பொழுது இதுல இருந்து காத்துக்கொள்ளப்படலாம். நாம் ஞானத்திலே வளர்கிற பொழுது ஆபத்துகள் இருந்து நாம் காத்துக்கொள்ளப்படலாம். எனவே இந்த ஆண்டவரிடம் வேண்டுவோம், ஆண்டவரே ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நன்மை தீமை அறிவதுதான் ஞானம். அதுதான் எதிர்நோக்கு. நான் நன்மையை தீமையை அறியணும், நான் அதை எதிர்நோக்கோடு இருக்கிறேன், அந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை என்ற ஒளியை ஏற்றுங்க. குறிப்பா இவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருக்காக வச்சுப்பீங்க. ஞானத்தோடு இருந்துடணும், அறிவோடு இருக்கிறோம். ஆனால் இந்த இறைவனுடைய ஞானமும் இறைகிற பொழுதுதான் பிறகுல நம்ம என்னெல்லாம் சேர்த்திருக்கிறோமோ அதை வாழ்வாக்க முடியும்.
நம்ம இதெல்லாம் ஓடி ஓடி அலைந்து அலைந்து திருந்தி பெற்றுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் வைத்து வாழ வேண்டும் என்றால் அவருடைய ஞானம் வேண்டும். செபிங்க. அது கோயிலுக்கு போகணும், அதுக்கு ஆராதனையில அமரணும், அதுக்கு ஜெபமாலையில தாங்கப்படணும், தனி ஜெபத்துல நீங்க இருக்கணும். அந்த ஞானம் இருக்கிற பொழுது நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். ஜெபிப்போம். அப்பா ஞானத்தை கொடுங்க, நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஞானத்தை பெறுவேன்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். உமது அறிவை பெறுவேன்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் கேட்போம். நன்றி அப்பா, நல்லவரே நன்றி. செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதம் அந்தோணியாரே உமது பேரில் ஜெபத்துல வல்லமையான இறைவன் எங்களை தொடுவாராக. யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் உங்கள் பதத்தில் வைக்கிறேன். யாரெல்லாம் நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்களோ கமெண்ட்ல அனுப்பப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர் இயேசு சாமியின் பேரில் உங்கள் விண்ணப்பம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நம்பிக்கையோடு ஜெபிங்கள். பிள்ளைகளை இங்க ஆண்டவர் இருக்கிறார், இங்க இயேசு சாமி இருக்கிறார், இங்க வல்லவர் இருக்கிறார். இந்த திருவருகை காலம் உன்னுடைய காலமா இருக்கிறது. இந்த திருவருகை காலம் உன்னுடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. இயேசு சாமியினுடைய வல்லமையிலே என் மகனே மகளே நீ ஆசீர்வாதமாய் வாழ்வாயாக, ஆண்டவர் கிருபையிலே வாழ்வாயாக. இந்த செவ்வாய்க்கிழமை எந்த தீவினைகளோ பொல்லாப்புகளோ பேய் பிசாசு தொல்லைகளோ எதிர்மறை சிந்தனைகளோ உன்னை நெருங்காத வண்ணமாய் ஆவிக்குரிய மகனாய் மகளாய் வாழ வல்லமையான இறைவன் நம்மை தொடுகிறார். தலைவனை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனவே பிரியமான இறை உறவுகளை உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஞானத்தை நாடுவோம், அதை எதிர்நோக்காக நம்பிக்கையாக வைப்போம். அவர் தருவார். இந்த நாளும் இனிய நாளே. God bless you. Take care.